த டாபிக் வித் வைத்தியர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூலிகை வரிசையில் என்ன மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா அசோகன் பட்டை. அசோக பட்டையை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா? இதனோட ஆங்கிலத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சராக்கா இண்டிகா பார்க். இதுதான் இதோட ஆங்கில பெயர். இது எதுக்காக பயன்படுது, இதை எப்படி நம்ம பயன்படுத்தினா என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த தகவலில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை தெரியப்படுத்த வேண்டியவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், எஸ்பெஷலி உமன்ஸ், சரிங்களா? அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தகவலுக்குள்ளே போகலாம். அசோக பட்டை அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த காலங்களில் ஒரு மனையை அலங்கரிக்கிறதுக்காகவும் ஒரு தோட்டத்தோட எல்லைகளை குறிக்கிறதுக்காகவும் மிக உயரமான அளவில் இந்த மரங்கள் நடப்பட்டது, சரிங்களா? இது சுமார் 100 அடி உயரம் வரை வளரும். இதே பெண் மரம் பார்த்தீங்கன்னா குள்ளமாக இருக்கும், சரிங்களா? உயரம் 30 அடியிலிருந்து ஒரு 25 அது போல் உயரம் தான் இருக்கும். இந்த மரங்களில் நாகப்பழம் மாதிரியே கருநிறமாக பழங்கள் இருக்கும், சரிங்களா? இந்த பழங்கள் பொதுவாக சாப்பிட்றது இல்லை. ஆனால் இந்த மரத்தோட பட்டையை சிறிதளவு எடுத்துக்கிட்டு மேலே இருக்கிற கடினமான தோலை நீக்கி உட்புறம் இருக்கிற நாரை நீக்கி சிறு துண்டுகளாக நறுக்கி அரைத்து கல்வத்தில் இட்டு அரைத்து அதன் பிறகு நீங்கள் நல்லா உலர்த்தி எடுக்கணும், சரிங்களா? வெயிலில் உலர்த்தலாம், இல்லை நிழல்ல உலர்த்தலாம். உலர்த்தி எடுத்துட்டு மறுபடியும் ஒரு முறை அரைச்சி அதை நல்ல சூரணமாக மாற்றிடணும். சூரணமான நல்லா சாஃப்டாக சூரணமாக்கின பிறகு இதை 1 ஸ்பூன் எடுத்து ஒரு நல்லா 250லேருந்து 300 ml தண்ணியில் அந்த ஸ்பூன் அசோகன் பட்டையை போட்டு சிம்மில் கொதிக்க வச்சு அது ஒரு 100 ml ஆகும் வரை கொதிக்க விடுங்க. அதை வடிகட்டி காலையில் 50 கிராம், மாலை 50 கிராம், சரிங்களா? இது போல் கண்டினியூஸாக 10 to 15 days எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட சீத கலைச்சலாக இருந்தாலும் ஸ்டாப் ஆகிடும். அதை விட முக்கியம், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வயிற்று வலி, அதிகப்படியான வயிற்று வலி இருந்தால் உடனடியாக தீர்வு கிடைக்கும், சரிங்களா? உடனடியாக தீர்வு கிடைக்கும். பெயின் ரெடியூஸ் ஆகிடும். அதே போல் ப்ராப்ளம் டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும், சரிங்களா? இந்த ஸ்டமக் பெயின் இஷ்யூ சிலருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு இருக்கும், ஓவர் பிளட் லாஸ் இருக்கும், சரிங்களா? பெயின் கண்ட்ரோல் டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த அசோகன் பட்டையை முறையாக சுத்தம் செய்து அல்லது நல்ல தரமான கம்பெனி வெளியில் கிடைக்கிறது அந்த மருந்துகளை வாங்கி இதை சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு வடிகட்டி காலை மாலை 2 வேளை எடுத்துக்கிட்டே, ரொம்ப சிவியரான ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் 3 டைம்ஸ் எடுக்கலாம். எடுத்துக்கிட்டே வரும்போது 100க்கு 100% இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம், சரிங்களா? இது போல் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 3 month 4 month அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இந்த இஷ்யூ மறுபடியும் க்ரியேட் ஆகாமல் பார்த்துக்கும். அவ்வளோ ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது. இதை பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்ளமில் இருந்து வெளியே வரலாம். எஸ்பெஷலி உமன்ஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும், சரியா? அடுத்து ஒரு நல்ல பதிவில் பார்க்கும் வரை நன்றி ஃப்ரம் வைத்தியர் கார்த்திகேயன். பாய்.